வணக்கம், வெல்கம் டு மீனாஸ் பேக்கிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுட் கலர் இல்லாமல் நேச்சுரலாக எப்படி ஆரஞ்சு தீம் பார்ட்டி கேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆரஞ்சு கலர் கேக் நம்ம கடையில் வாங்கினோன்னா ஃபுட் கலர் போடுவாங்க. ஃபுட் கலர் உடம்புக்கு நல்லது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் அதை நம்ம தவிர்க்கலாம். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 லேயர் கேக் செய்ய போகிறேன். இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணலாம். சுகர் 1.5 கப், 1 கப் 240 ml. எக் வந்து 4 ஆட் பண்ணணும். ஒன்று ஆட் பண்ணணும். அட் அ டைமில் 4 போட்டுறாதீங்க. உங்கள்கிட்ட இந்த பீட்டர் இல்லைனா ஸ்பூன், இல்லைனா முட்டை அடிக்கிறது, இல்லைனா உட்கரண்டி, இதில் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எக்கையும் 5 மினிட்ஸ் கண்டினியூஸாக பீட் பண்ணணும். அப்போ தான் கேக் சாஃப்டாக இருக்கும். இப்போ ஆயில் 300 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணிக்கலாம். இப்போது மைதா 2 கப்ஸ் 480 ml. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், மொத்தமாக போட்டுறக்கூடாது. baking soda 2 teaspoon, baking powder 2 teaspoon, half teaspoon salt, cinnamon powder 2 teaspoon. cinnamon powder na பட்டை பொடி. இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த கேக்குக்கு இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். எல்லாத்தையும் சேர்த்து பீட் பண்ணிடலாம். இப்போது 4 கப்ஸ் கிரேட்டட் கேரட் போடுறேன். இதை பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஸ்பூன் இல்லைன்னா ஸ்பேச்சுலா இதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 கப் வால்நட்ஸ் ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போது 9 இன்ச் கேக் பேன் எடுத்துருக்கேன். ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் பேப்பர் போட்டேன். இன்றைக்கி நம்ம லேயர் கேக் தேவையான 2 கேக்கை 2 நேரமாக வச்சு எடுக்க போகிறேன். இப்போ இதை நம்ம அவனில் 200 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ் வச்சிடலாம். குக்கரில் வைக்கிறீங்கன்னா அதை விட 10 மினிட்ஸ் அதிகமாக வைங்க. ஆனால் அப்பப்போ செக் பண்ணிக்கணும். அது பேக் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த ஃப்ரோஸ்டிங் தேவையான கேரட் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 kg கேரட், இதை வந்து தோல் சீவி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி 1 கப் ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சுகர் 3/4 கப், வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுக்க கேரட் ஜூஸ் 1 கப் 240 ml ஊற்றிடலாம். அதை ஒரு கொதி வந்ததும் சுகர் 3/4 கப் அதை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அடி பிடிக்கும், நல்லா கிண்டிகிட்டே இருங்க. 15 மினிட்ஸ் கண்டினியூஸாக அப்படி கிண்டிகிட்டே இருக்கணும். சிம்மில் வச்சு கிண்டுங்க. இந்த கேரட் சாஸ் எப்படி பண்ணுறோங்கிற வீடியோ நான் தனியாக இன்னும் தெளிவாக போடுறேன். கட்டி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போது டச் பண்ணி பார்க்கலாம். டச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கணும் பாருங்கள். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு பவுலில் ஊற்றிடலாம். நல்லா ஆற விட்டுருங்க. நம்ம ஃப்ரோஸ்டிங் பண்ணும்போது இது சூடாக இருக்கக்கூடாது. சூடாக இருந்துச்சுன்னா க்ரீம் மெல்ட் ஆயிரும். நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம கேக் பேக் ஆயிடுச்சு. ஒரு டூத் பிக் இன்சர்ட் பண்ணி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். 2 கேக்குமே ரெடி ஆயிடுச்சு. இந்த 2 கேக்கையும் நம்ம நல்லா ஆற விட்டுறலாம்.
ஆறுனதுக்கப்புறம் தான் ஃப்ரோஸ்டிங் பண்ணணும். இப்போ நம்ம ஃப்ரோஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கேக்கை மேலே கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிடணும். இதுக்காக நான் சுகர் சிரப் அப்ளை பண்ண போகிறோம். சுகர் சிரப் எதுக்கு அப்ளை பண்ணுறோன்னா அப்போ தான் கேக் வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும், ட்ரையாக இருக்காது. இன்றைக்கி ஃப்ரோஸ்டிங்க்கு நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் செஞ்ச அமுல் விப் க்ரீம் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ அப்ளை பண்ணலாம். இப்போ அந்த இன்னொரு கேக் எடுத்து மேலே வச்சிடுறேன். ஓகே, இப்போ சைட்லேயும் க்ரீம் போட்டுடலாம். இப்போ இந்த விப் க்ரீமில் நம்ம செஞ்சு வச்சுக்க கேரட் சாஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து மேலே அப்ளை பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து கேக் வந்து ஃபுல்லாகவே ஆரஞ்சு கலரில் இருக்கணும்னா மேலே, நடுவில், சைடில் எல்லாத்துலேயுமே நீங்கள் இதையே அப்ளை பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு பைப்பிங் பேக்கில் இந்த கேரட் சாஸ் எடுத்துகிட்டு ஸ்ட்ரீக்ஸ் போட்டுடலாம். இப்போ இந்த கேக் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே ஆரஞ்சு கலராக வேணும்னா உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குமோ, என்ன டெக்கரேஷன்ஸ் பிடிக்குமோ அதுமாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான கேக். இப்போ இதில் நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை நான் போடுறேன். ரா கேரட் இது. உங்களுக்கு ரா கேரட் பிடிக்காதுன்னா பட்டரில் கேரட்டை கொஞ்சம் சாட்டே பண்ணி போடுங்க. இந்த கேக் செய்கிறதுக்கு மொத்தமாக 230 ருபீஸ் ஆச்சு. வால்நட் போடலன்னா 180 ருபீஸ் தான் ஆகும். வெளியில் 1 kg கேரட் கேக் க்ரீம் இல்லாமல் 400 ருபீஸ். ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.